நாடகத்தை பார்க்கணுங்க, காதால கதைகளை கேட்கணுங்க, நாடகத்தை பார்க்கணுங்க, காதால கதைகளை கேட்கணுங்க, நாடகத்தை பார்க்கணுங்க, காதால கதைகளை கேட்கணுங்க, நாடகத்தை பார்க்கணுங்க, காதால கதைகளை கேட்கணுங்க. இந்த தினம் அன்புக்கு பாசத்துக்குரிய ஆர்வமைத்துடன் ஜெகன்கூடிய இரண்டாவது நாடகை சத்திய சோதனை மறைச்ச நாடகம் சீர சிறப்பாக புத்தம் புது நடிகர்கள் கொண்டு சீர சிறப்பாக நடைபெறுகிறது. பரிசுவை நாடகத்தை நடிகருக்கு எங்கள் நிர்வாக அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நாடகத்தை இரண்டாவது நாளாக நடிக்க காத்து வரும் நாடக நடிகர்கள் அன்புக்கு பாசத்துக்குரிய கருணாநிதி சிவந்தன் கலைப்பித்தன் கலை சுனைமன்றி பட்டம் பெற்று அன்புக்கு பாசத்துக்குரிய அருமை சகோதரன் அருமை அண்ணன் அளக்குடி சேர்ந்து அந்த பாண்டிய அவர்கள் இங்கே வருகிறார்கள். அவருக்கு இடையாக உங்கள் எல்லாம் கண்டன மற்றும் சோகாச திலகம் குளிர்ந்த செல்வியில் செல்வதிலே எனது அருமை சகோதரி அன்புக்கு பாசத்துக்குரிய புதுக்கோட்டை சேர்ந்து விஜய் நிச்சயவர்கள் சட்டமன்றத்தை கண்டு வருகிறார்கள். அவருக்கு இடையாக உங்கள் எல்லாம் மறைந்த மாமனை அன்புக்கு பாசத்துக்குரிய எம்எம் நம்பியார் எதிர்வழி அருமையான கொண்டத்தில் சேர்ந்த பெருமாள் அவர்கள் கண்டுவிட்டார்கள். அவருக்கு மேலே இசை சக்கரவர்த்தி இளையராஜாவின் பெயர் பெற்ற அன்புக்கு பாசத்துக்குரிய வைத்தீஸ்வரன் சேர்ந்த தயாநிதி அவர்கள் எங்கே பின்னணி பாடல்கள் அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்பான் கீதையிலே கண்டு அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்பான் கீதையிலே அருமை சகோதரன் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த குடவாசன் சேர்ந்த அருமை அண்ணன் கண்ணபிராம் அவர்கள் எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாட நான் ஆசை கொள்ள எப்படி பாடினரோ மக்கள் பாடகர் மதன் சந்திரன் ஆந்தபடி இளையராஜா இவர்களிடம் இங்கே சாதனை அருமை சகோதரன் அன்புக்கு பாத்துக்கோங்க என் அருமை தம்பி காலை
திருமணத்தை சென்று சார்லஸ் அவர்கள் ஆகும் அந்த ராகங்கள் பதினாறு உருவாக வரலாறு நான் பாடும்போது ராகங்கள் பதினாறு உருவாக வரலாறு நான் பாடும்போது இங்கு தாயாட்டு வருவதும் அதாவது சிதம்பரம் ஜெயராமன் சீர்காழி கோவிந்தராஜன் இவர்கள் பின்னணி பாடகர் அன்புக்கு மோசத்துக்குரிய என்னை அருமை தந்தை காரைக்கால் ராமதாஸ் காரைக்காலை சேர்ந்த ராமதாஸ் அவர்கள் பின்னணி பாடகர் கலைவாது தாண்டி அருமை மகன் அன்பு மகன் பாச மகன் இதற்கு அடுத்ததாக அருமை தம்பி மாரியப்பன் அவர்கள் இந்த பபன நம்பிக்கை காத்து வருகிறார்கள். அது மட்டும் ஆதரவு நாட்டிய பேரவை நல்ல சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய அருமை சகோதரி ரேவதி அவர்கள் இந்த டான்ஸ் நடிகை காத்து வருகிறார்கள். அது மட்டும் அன்புக்கு பாசத்துக்குரிய எனது அருமை சகோதரி சென்னையை சேர்ந்த கோதுமணி அவர்கள் இங்கே டான்ஸ் நடிகை காத்து வருகிறார்கள். கருத்துவரை நாடகத்தை நிகழ்த்து எங்களுக்கும் இவர் கிராமங்களுக்கும் பெரும் நல்லாமையும் அன்பையும் தேர்தல் மாதிரி வேண்டும் கேட்டுக்கொண்டு உலகத்தில் இன்னைக்கு பெற்ற தாய்க்கு போர்பட விடுகிறாங்க. இருந்தாலும் ஒரு மனிதன் பெற்ற தாய் நினைத்து அந்த அம்மாவோட சேலை தான் தமிழ்நாட்டிலே உலகத்திலே பெரிய வாழ்ந்தது என்று அத்தாவ சேல அத்தாவாயத்தை போல தொட்டி கட்டி தூக்க சோழி கட்டியாட ஆத்திகமே குடிச்சு அப்பனுக்கு தலைவட்ட பார்த்தாலே சேத்தனைக்கு தேவோ செத்தாலு என்ன போட்ட வேணோ செத்தாலு என்ன போட்ட வேணோ அந்த ஆகாயத்தை போல தொட்டி கட்டி தூங்க பொடிச்சு அப்பனுக்கு கலவத்தை
Come on,
சத்தம் போடுறேன் இல்லை அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஆமா நீதான் சத்தம் போடுறேன். நான் சத்தம் போடுறேன். மலர் விசைக்கிறார் மாநில சேர்ந்தற்கு நீதபட்ச நிர்வாக மன்னர்வாக்கினே பாட்டு மன்னமும் இந்த பண்புட நாடகமும் நாட்டுக்கு நல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவ்வண்ணமே இவர் மனிதனுக்கு மரியாதை கூடிய பிறகு கொண்ட பெரியவர்களே, பெற்ற தாய்மார்களே, நாடக ரசிகர் உறுப்பினர்களே, நாடகத்தை காலமும் கண்டு ரசிக்க வேண்டும் என்று அவர்களுடன் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அன்பு ரசிகர் உறுப்பினர்களே, யாரா இப்ப லேசா வந்து பாக்குது, என்ன வந்து பாக்குது, குச்சி வந்து பாக்குது, குச்சி மேல குஞ்சி அதனால பத்து முறை கிளப்பி விடுறதுக்காக வந்து பாக்குது. ஆனா மழை கிடையாது, எல்லாம் அமைதியா இருக்க மாதிரி கேட்டு விடுறோம். இங்க அண்ணே உட்காந்து பாருங்க, இவங்க நாடகம் பார்க்க வந்தவங்க சில பேர் படுத்து தூங்குறாங்களே, இவங்க எத்தனை மணிக்கு திரும்ப வந்தாங்க. இந்த கொட்டாய்க்கு என்னைக்கு அல்பிவாரம் கொண்டு ஆரம்பிச்சாங்களோ அன்றைக்கே வந்து அதுலாம் அதோட சும்மா வருவா கூட்டுற பாய் தலைவாணி பெரிய புள்ள நடு புள்ள சின்ன புள்ள வகுத்து புள்ள ஐயோ 9 மாசம் 29 நாளா இருக்கும். அது இங்க உள்ள இருக்கும். அது எல்லாம் வந்து இடத்த பிடிக்கும் பாரு. எப்படி இது யாயிரம் இடத்த எழுதி பட்டா எழுதி ஈஸு பண்ணிக்கும். நம்ம சீரை கட்டி ஓரத்துல வச்சுட்டு நம்ம காலையில நம்ம போராட்டத்துக்கு நம்ம போடுவோம். இது எத்தனை மணிக்கு திரும்ப எழுதிருக்கோம். இது சூத்துல சூரிய புத்திர வர பறிச்சு கடந்து விட்டு காலையில ஏற்றி சொல்லும் பாரு. அந்த நாடகத்துல புருக்கு அதுக்கு வீராடி சொல்றோம். இன்னைக்கு நாடகம் நடக்காது புருக்கு. யாரும் புருக்கு புடுக்க கூடாதுங்க. இந்த 10 ரூபாய் லேசா கிளப்பி விட்டு அந்த இடத்துல யாராவது படுத்துக்கீங்க. எதுக்கு சூடு ஆடக்கூடாது, அதுக்காக சொல்றேன். உங்க அத்தனை பேருக்கும் பாட்டிமாருக்கும் கல்விமாருக்கும் அதே பாட்டி மேல தெரியுமா? கேள்வினா ஒரு 2-3 இருக்கும்னா வாயில பல்லு இருக்கும். இந்த பாட்டின்னு சொல்றோம் பாரு, அதுக்கு சுத்தமா ஒண்ணுமே இருக்காது. ஐயோ வாயில பல்லு இருக்கு ஐயா, அது வாயை பார்த்தாக்க நல்ல மணிபரிசு சிப்பாட்டம் இருக்கும். அதனால பாட்டிமார் இருக்கும் கேள்விமார் கெட்டைகளுக்கும் கலைவர படைக்கப்பட்ட மனிதனுக்கு 2 கை, ஒன்று வல கை மற்றொன்று இடக்கை. ஆனா கெட்ட கட்டுன்னு சொல்ற பாரு, அதுக்கு மட்டும் 4 கை. வலக்கை இடக்கை வலிக்கை 5 பொக்கை. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய தலைப்பு சார்பாகவும் நன்றி நன்றி. வணக்கம் 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 வணக்கம். வரமாட்டோம் தெளிவாக இருந்த என்ன அடி முருங்க வரமாட்டோம், அடி முறுக்கு போட்டு போனவனே, அது பார்க்கும் வரமாட்டோம் வசந்துதான் நின்னவனே, அடி யார புள்ளாட்டோ அடி யாராக வளர்ச்சவனே, தேவ சொல்ல காட்டாக்கி அது உனக்காக பாடுவே ஓ பூஜி பார்க்கத்தாடி அடி உயிரோடு உயிரோடு பாடுவே. அது சட்டுன்னு சட்டுன்னு கிளம்பி வாடி சங்கடி பேசுறேன் உங்களுக்கு சங்கடி கிளம்பி வாடி சங்கடி பேசுறேன் உங்களுக்கு நீங்க சொல்ல கையை கட்டுறேன் அப்படின்னா கட்டி வச்சேன் கல்யாணம் பண்ண ஒரு நல்ல போட்டு வச்சேன். வாசக்குள்ள கொம்புக்குள்ள யாரு வாசக்குள்ள கொம்புக்குள்ள யாரு சட்டத்தை கழித்து வாடி சங்கடி பேசுறேன். நடந்தது முதல் இரவு. உனக்கும் பாட்டிக்கும் என் நடந்த நாடகம் முதல் இரவியா? அது ஃபர்ஸ்ட் நைட். ஐயோ இப்ப லைட்லாம் போட்டா
பஸ்ல நினைச்சா அந்த நேரத்தில் முதல் ஏன்னாக்க நேற்று நடந்த நாடகம் முதல் நாள் நாலு கணக்கு வச்சுக்கணும் இன்னைக்கு 2வது நாள் நாளைக்கு 3வது நாள் தலைக்கு தண்ணி விட்டு கூட்டுக்கு அழைச்சிக்கணும் சந்திரமதியா ஐயோ சும்மா தண்ணி வேற கிணக்கு போடுற இந்த இரவு 2வது வகை இந்த இரவு நடக்கக்கூடிய நாடகம் நல்லது ஒரு நாடகம் நாட்டுக்கு தேவையான நாடகம் எத்தனையோ நாடகங்கள் இருந்த போதும் இந்த அரிச்சல நாடகம் எதுக்காக வைக்கிறாங்க என்ன பார்க்கணுங்கிறது என்பதற்காக வைக்கிறாங்க அரிச்சல் என்ன பொய்யா சொல்லக்கூடாது என்பதற்காக நாட்டை இருந்து கத்திய மனைவி இருந்து கடைசி மனைவி கொண்டு போய் அடமானம் வச்சு விட்டு கடைசியில மயானம் போனான் எதுக்காக வாயால் பட்ட கடனுக்காக பொய்யா சொல்லக்கூடாது என்று கொண்டாடி கொண்டு போய் விட்டு விட்டு அடமானம் வச்சு விட்டு கடைசியில மயானம் போனா இந்த நாடகத்தை பார்த்த பிறகு நமக்கு ஒரு உண்மை தெரியுது உன் குடும்பத்துல ஒரு கஷ்டம் வந்துச்சு வச்சுக்க என் குடும்பத்துல ஒரு கஷ்டம் வந்துச்சு வச்சுக்க நம்ம எதையும் நிக்க தேவையில்லை கொண்டாட்டியை கொண்டு போய் அடமானம் வைக்கலாம் அப்படி இல்ல போய் பொண்டாட்டியை கொண்டு போய் அடமானம் வைக்கலாம் என்பதை நீ நினைச்சுக்கிட்டு இருக்காத எதுக்குன்னா பொய் சொல்லக்கூடாது ஒரு 50 பொய் சொல்றவங்க ஒரு 25 பொய் சொல்லுங்க குறைச்சிக்கணும் ஏன்னா இப்ப அப்படி இல்ல வாங்கணும் கெட்டு போய் நிக்கிறான் புத்தகம் கெட்டு போய் நிக்கிறான் வாங்கணும் வசதி நிக்கிறான் ஒண்ணு இல்லைங்க நானும் என் மோனும் ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு 1000 ரூபாய் பணம் கேட்க போனோம் பணம் கேட்ட உடனே அந்த ஆள் என்ன சொல்லி விட்டாரு எங்க முகத்தை பார்த்த உடனே அப்படி இப்படி ஏமாத்திர போன இருந்தது ஏன்னா அந்த குழு பணம் ஒண்ணு இருக்கு பாரு என் முன்னாடி வாங்கி வச்சிருப்பாங்க குழுவுல பணம் இதை கட்டி ஆகணும் நானும் பையனை போனோம் இங்கேருந்து போய் பெரிய ஊரு முக்கியஸ்தர் அவரு காலில் போய் நாம என்ன பண்ணி விட்டேன் எதுக்கு காசு ஒரு 1000 ரூபாய் பணத்துக்கு வாங்கிறதுக்கு பார்த்தாரு அவரு சரி பாவம் ஒரு நாடகம் நடிச்சேன் வீட்டு 1000 ரூபாய் பணத்தை கொடுத்தான் நானும் என் மோனும் வாங்கிட்டு வந்துகிட்டே இருந்தோம் என் மோனும் கேட்டான் எப்பாப்பா இந்த உலகத்தையும் நீ சுத்துற நாடக உலகத்துல அதே சத்து இந்த 1000 ரூபாய் காசுக்கு போய் இவன் காலில் போய் ஊடு ஊடியா உனக்கு வெக்க மாட்டியான்னு என்ன கேட்டான் அதுக்கு நான் சொன்னேன் தம்பி இந்த 1000 ரூபாய் பணத்தை வாங்கிறதுக்கு நான் ஒரு தடவை தான் இவன் காலில் விழுந்தேன் இந்த 1000 ரூபாய் என்கிட்ட திருப்பி வாங்கிறதுக்கு இவன் எத்தனை தடவை விடுறான்னு பாடுறாங்க ஏன்னா இது போல காலம் போயிட்டு இருக்கு இந்த மூலம் இந்த அரித்த நாடகத்தை விடிய வரை கண் விழித்திருந்து இவங்க நாடகத்தை கண்டுகளித்து நல்ல ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம். அன்பு வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுடுமு கருவாடுடா பால மீன் காலுடா அவ வர செய்ய பாருடா
நேற்று ஒரு ஆள் வந்தாரு ரொம்ப பிரமாதம் அதோட இன்னைக்கு பிரமாதம் தான் இல்லன்னா இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்து போச்சு சிதம்பரம் போயிருந்தேன் சிதம்பரம் போயிட்டு ஊருக்கு போயிட்டு இன்னைக்கு நாளைக்கு படம் நினைச்சிட்டு இருந்தேன் என் முன்னாடி பாருங்க காலையில இருந்து சோறே ஆக்கல போன பாரு போன உடனே மல்லாந்து விட்டா ஐயோ புரிஞ்சு விட்டாயா பசி பட்டிமா வந்துகிட்டு இருந்தேன் வந்த உடனே எனக்கு ஒரு யோசனை வந்தது சரி இங்க கடைக்கு போய் ரெண்டு வாழைப்பழத்தை வாங்கி துண்டு புறான்னு நினைச்சிட்டு இருந்தேன் அந்த நேரத்துல ஒரு வாழைப்பழத்தை துண்டு விட்டேன் இன்னொரு வாழைப்பழத்தை முடிக்கிற நேரத்துல பழையப்பட்ட பசி வந்து போச்சு பார்த்தேன் சரியான கூட்டம் கூட்டம் சின்ன கூட்டமா எல்லாம் கூடையா ஏறுது மீன் கூடையா ஏறின உடனே என்ன நானும் பார்த்தேன் எப்படியாவது ஊருக்கு போய் இறங்கிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இங்க இருந்து பார்த்த மாதிரி பேண்ட் பாக்கெட்ல என்ன பண்ணேன் இந்த வாழைப்பழத்தை பேண்ட் பாக்கெட் பின்னாடி வச்சுட்டேன் பின்னாடி வச்சுட்டு பஸ்ல ஏறிட்டேன் ஏறி என்ன பண்ண கம்பி இருக்கு பாரு கம்பியை புடிச்சுக்கிட்டே நிக்கிறேன் ஒரு கையால கம்பியை புடிச்சுக்கிட்டேன் ஒரு கம்பியால பின்னாடி இந்த பழத்தை புடிச்சுக்கிட்டேன் ஐயா நசிக்கிட்ட யாராவது எடுத்தா என்ன பண்ணுவாங்க காசு கொடுத்துவாங்க சும்மா சும்மா அதனால புடிச்சுக்கிட்டே வரங்க வந்துங்க பறங்க பேட்டில காலை எடுத்து வைக்கிறேன் எனக்கு பின்னாடி ஒருத்தவங்க இருக்கிறான் நான் காலை எடுத்து வைக்கிறேன் எனக்கு பின்னாடி ஒருத்தவங்க இருக்கிறான் திரும்பி பாக்குறேன்னு வச்சிருந்த வாழைப்பழத்தை ஏதோ கம்மியா திரித்தா நாட்டு பின்னாடி நான் பாரு அந்த வாழைப்பழத்தை நான் பூச்சிருக்க நாட்டு இருக்கு இது போல காலம் போயிட்டு இருக்கு அது சும்மா கிடந்தாலும் கிடக்கும் அது நகரிக்கும் ஓடி வந்து கிடக்கும் சும்மா கிடந்தாலும் கிடக்கும் அது நகரிக்கும் ஓடி வந்து கிடக்கும் பெட்டி உண்டு அந்த காலத்துல இது போல பெட்டியே கிடையாது எல்லாம் பெட்டி 6 மணி பெட்டி ஒண்ணு இருக்கு மரத்தால செஞ்சு வச்சுப்பாங்க பஸ்ல ஏற்ற முடியாத ஒளியே இருக்கு பொட்டிக்காரன் இங்கதான் நிப்பாங்க சரியா இப்ப அப்படி இல்ல சும்மா நீட்டு இருக்கு என்னது இதுக்கு பேரு என்ன கீபோர்டு கீபோர்டு கேஷியோ அம்மா நீட்ல இருக்குது அப்படியே என்ன செய்யறாரு காலையில அப்படியே வளர்க்கிறாரு அப்படியே தோல்ல மாட்டுவாரு தொங்க விட்டு போனாலும் போவாரு கேட்டு அப்படியேப்பட்ட காலையில கம்ப்யூட்டர் காலம் ஒண்ணு அதான் கம்ப்யூட்டர் காலம் அந்த காலத்துல பாருங்க என்ன தருவாங்க யாரு பெண்கள்லாம் எப்படியாப்பட்ட என்ன தருவாங்க நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இது போல என்னெல்லாம் தருவாங்க முடிய பார்த்தாக்க இங்க நிக்கும் எங்க சூத்திர கிடக்கும் சூத்திர ஆமா ஆமா இப்ப அப்படி இல்ல இப்ப என்ன கிடந்திருக்கு கேராயிலு பெண்ணாயிலு குருடாயிலு பால்டாயிலு இதெல்லாம் பயன் கடிக்கிறது மயில் கடிக்கிறாங்க இங்க பாருங்க இதெல்லாம் பாரு என் முன்னாடி சொன்னா மாமா எனக்கு என்ன வாங்கிட்டு வந்து கொடுன்னா வாங்கிட்டு வந்து கொடுத்தையா தடவி ஒரு வாரம் கழிச்சு பாக்குறாங்க அவுத்து விட்டா பாரு என் பொண்டாட்டி மசில இந்த காலுக்கு கீழே இறங்கல உள்ள மசி கொண்டு போய் மூணு நிக்குது அது போல நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும் பழு நாகரிகம் ஓடி வந்து கிடக்கும் அது சும்மா கிடந்தாலும் கிடக்கும் பழு நாகரிகம் ஓடி வந்து கிடக்கும் சும்மா கிடந்தாலும் கிடக்கும் பழு நாகரிகம் ஓடி வந்து கிடக்கும் அது சும்மா கிடந்தாலும் கிடக்கும் பழு நாகரிகம் ஓடி வந்து கிடக்கும் அண்ணே அது மட்டுமல்ல அந்த காலத்துல பாரு 16 முறை சேலை கட்டினாங்க அந்த சேலைக்கு இப்ப வேலை முடிச்சு முன்னாடி ஒண்ணு கிளம்புறது தாவணின்னு கிளம்புறது அது ஆவணி வரை முடிச்சுது அடுத்து நைட்டு சுடுகாடு ஒண்ணு கிளம்புறது சுடுகாடா சுடிதாரா ஐயோ அதுதான் ரொம்ப வேலை தையல் இருக்கு இதுல ஒரு தையலோட சரி அடுத்து ஒண்ணு கிளம்பிருக்கு இந்த நைட்டுக்கு ஒண்ணு கிளம்பிருக்கு நைட்டு தெரியுமா அது எப்ப டியூட்டி அது எப்போ நாள் டியூட்டி தான் இங்க பாருங்க யாம சொன்னா மாமா நாடகத்துக்கு போய் நைட்டு வாங்கிட்டு வந்து சொன்னையா நானும் நைட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் கொடுத்த பிறகு யாம நாட்டுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாத கூடும் எப்ப
பார்த்தாலும் சரி ஆமா அப்படிதான் போயிட்டு இருக்கு எப்ப பார்த்தாலும் உடம்பு சரியில்லாத போறோம் ஆமா பட்டுன்னு பார்த்தேன் இந்த நைட்ல போட்டுருந்தா பாரு மாமா எனக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போட்டேன் ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா அந்த ஆளு பாரு டாக்டர் இருக்கு எப்படி 70-80 வயசு இருக்கும் அப்படி கண்ணு கொஞ்சம் தெரியாது டாக்டருக்கு இங்க இருந்து கொண்டு போய் போட்டாங்க பாரு பொண்டாட்டி கொண்டு போய் நைட் வர படுத்திருந்தா பாரு அவர் பார்த்தா தடவி பார்த்தாரு ஐயா எங்கதான் ஊசி போடணும் அவருக்கு தெரியல என்ன கேட்டாரு ஐயா எப்ப பார்த்தாலும் நைட்ல தான் உன் பொண்டாட்டி வருமா என்ன நான் எங்கேயா ஊசி போடுறது கேட்டாரு நீ எங்க வேணாலும் போட்டு போயான்னு சொல்லி விட்டேன் பொண்டாட்டிக்கு ஊசியை போட்டு அனுப்பிட்டாருங்க அனுப்பின பிறகு மறு ஒரு வாரம் கழிச்சுங்க அப்படி என் பொண்டாட்டி உடம்பு சரியில்லை நான் பார்த்தேன் சரி அந்த டாக்டர் கண்ணு தெரியல இருக்கிறது ஒரே ஒரு டாக்டர் இந்த நைட் எல்லாம் எடுத்து நேரம் டைலர் கடைக்கு போனேன் போய் பின்னாடி பக்கமா ஒரு ஓட்டை ஒண்ணு போட்டேன் ஓட்டை ஒண்ணு போட்டுனா அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு உடம்பு சரியாக போச்சு என் பொண்டாட்டி நைட்டியை மாட்டிருந்தாலா அப்படியே நேரம் கொண்டு போனேன் டாக்டர் கேட்டாரு இல்லையா போன தடவை நைட்டி இந்த தடவை நைட்டி எனக்கு கண்ணு தெரியல நான் எங்கேயாவது ஊசியை போடுறதுனாரு நீ இதை கேட்பன்னு தெரிஞ்சுதாயா என் பொண்டாட்டிக்கு பின்னாடி சூத்து பக்கம் ஒரு ஓட்டையை போட்டு வந்திருக்கிறேன் அது உன் ஊசியை வச்சு ஏற்றியாங்க ஏற்றி விட்டு பஸ்ல ஏறி வந்துட்டு இருக்கிறோம் பஸ் ஏறதுக்கு நான் போன பாருங்க நான் பஸ்ல ஏறிட்ட முன்னாடி பின்னாடி என் பொண்டாட்டி வந்தா பாரு அதுக்கு பின்னாடி ஒருத்தவங்க ஏறிட்டான் என் பொண்டாட்டிக்கு பின்னாடி இந்த ஓட்டையை பார்க்கலான்னு இருக்கு பஸ்ல ஏறிட்டா ஓட்டையில வேற ஓட்டிட்டே நிக்கிறான் என் பொண்டாட்டி திரும்பி பார்த்த மாமா எவனோ உள்ள விடுறான்னா எங்கடி விடுறேன்ன நீ போட்டு வச்சிருந்த பொத்தா அதுல எவனே வேற விடுறான் ஆளை காணும் அது சும்மா கேட்டான் தாண்டும் கேட்டதும் அது நகரிடம் ஓடி வந்து கெடுக்கும் சும்மா கேட்டாலும் கிடைக்கும் அது நகரிடம் ஓடி வந்து கெடுக்கும் கல்யாணம் பண்ணோம்ல கல்யாணம் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க கல்யாணம் பண்ணவங்க ஃபர்ஸ்ட் நைட் வைப்பாங்க ஓ மேல தப்பு இல்லப்பா ஓ மேல தப்பே கிடையாது என்ன போல ஆனா தப்புன்னா கிடக்குது உன்ன போல வயசான டிக்கெட் தான் கொஞ்சம் கிளார போட்டு நிக்கிது நிந்திட்டு கிடக்கு ஏன்னா பாவம் செஞ்ச ஆத்மா புண்ணிய ஆத்மான்னு ரெண்டு இருக்குதுங்க பாவம் செஞ்ச ஆத்மா புண்ணிய ஆத்மா உட்கார்ந்து மாதிரி அத்தனை பேரும் புண்ணியம் செஞ்சவங்க தான் ஏன்னாக்க செத்து நாடகத்தை பார்ப்பாங்க நாடகம் முடிஞ்ச உடனே நாடகம் நல்லா இருந்தா நாடகம் பார்ப்பாங்க நாடகம் சரின்னு வச்சுக்க எடுத்து வந்த பாய் தலைவன் எடுத்து தோல்ல போட்டு வீட்டுக்கு போடும் இவங்கெல்லாம் புண்ணிய ஆத்மா செட்டுக்கார அண்ணன் இருக்காரு சும்மா சொல்லக்கூடாது ஆம்பளை வந்தாக்க ரசம் அமிக்க வைப்பாரு பொண்ணாட்டிக்குள்ள காலை தூக்கிட்டு வச்சுக்க கருப்பா ரெண்டு பொண்ணு இருக்கு பாரு அதை திரி விட்டு அவர் போயிட்டு உட்காந்துருப்பாரு இவரும் புண்ணிய ஆத்மா நான் இருக்கும் பாரு நானும் புண்ணியம் தான் செத்த நாடகத்தை ஆடுவேன் அடுத்து நான் போய் படுத்துவேன் ராசா கூப்பிட்டாக்க வருவேன் இல்லைன்னா நான் படுத்து தூங்கிடுவேன் நானும் புண்ணிய ஆத்மா தான் இந்த பாவம் நீங்க ஆத்மா யார் தெரியுமா இந்த நாடு கம்மியா சொல்லலாம் இப்ப வந்து உட்கார்ற போதும் எத்தனை மணிக்கு தான் எழுந்திருக்குன்னு இவங்களுக்கு தெரியாது நாடு கம்மியா பாவம் செஞ்ச ஆத்மாவா அப்ப நாங்க எழுதிட்டு போறோம் நீங்க நாங்க போய் படுக்கிறோம் போது நண்பர்கள் அடுத்தபடி கல்யாணமும் எந்த செட்டுகிறோம் அங்கு வணக்கம் அண்ணே கல்யாணம் பண்ண முதல்வர் கொண்டாடுவாங்களே முதல்வர் கொண்டாடுங்க பாருங்க என் பொண்டாட்டிக்கு மாமா நல்ல நாள் பார்த்தா முதல்வர் கொண்டாடணும்னு சொல்லிருக்காங்க சொல்லிடு அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல நாள் பார்த்தாச்சு முதல்வர் வைக்கிற நேரம் கல்யாணம் பண்ண பிறகு அந்த காலத்துல பாரியா என் பொண்டாட்டி உழைக்க போட்டு படுத்து கிடக்குறான் உழைக்க போட்டு என்னடா இப்போ உழைக்க போட்டு படுத்து கிடக்குறாங்க நினைச்சுக்கிட்டு நான் பார்த்தேன் அன்னைக்கு வேலை வந்து போச்சு நான் வேலைக்கு போட்டேன் வேலைக்கு போயிட்டு ஒரு மாசம் கழிச்சு வீட்டுக்கு வந்தேன் எதுக்காக இந்த முதல்வர் கொண்டாடாம அப்படி நினைச்சு வீட்டுக்கு வந்து பார்த்தாக்க அப்பயும் கொண்டாடி பாருங்க உடைக்க போட்டு பார்த்துக்கிறாங்க எனக்கு மனசு உடஞ்சி போச்சு என்னடா அது முன்னாடி முதல்வர் கொண்டாடல எதுக்கு உடைக்க போட்டு பாருங்களா பெண்கள்லாம் மாதவிடான்னு ஒண்ணு இருக்க அந்த குளமா இருக்கா என் பொண்டாட்டி உடனே என் பொண்டாட்டி என்ன கூப்பிட்டா மாமா உன் மனசு ஒழிஞ்சு போயிருக்கிறது எனக்கு தெரியும் நீ வருத்தப்படாத இந்த ஒரு 500 ரூபாய் பணம் இந்த பணத்தை வாங்கிட்டு போய் உன் இஷ்டத்துக்கு நீ எப்படி வேணாலும் இருந்துருவான்னு சொல்லிட்டான் நான் பார்த்தேங்க என்னடா பத்திரி தெய்வத்தை நம்ம பொண்டாட்டியை ஏற்றிருக்கிறோம் இது போல பத்திரி தெய்வம் நம்ம பொண்டாட்டி
பொண்டாட்டி யாருக்குமே கிடைக்காது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த 500 ரூபாய் பணத்தை வாங்கி எடுத்துட்டு போய் 200 ரூபாய்க்கு ஒரு கோட்டை வாங்கினேன். சரி. 300 ரூபாய்க்கு என்ன தெரியுமா பண்ண? முனியம்மான்னு ஒருத்த வந்தா. முனியம்மா சரி. அவர்கிட்ட கொடுத்து என் ஆசை தீர்த்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்த உடனே என் பொண்டாட்டி கேட்டா, மாமா 500 ரூபாய் கொண்டு என்ன செலவு பண்ணு கேட்டா, ஒண்ணும் இல்லடி 200 ரூபாய்க்கு கோட்டை குடிச்சேன், 300 ரூபாய்க்கு போய் முனியம்மாட்ட கொடுத்து என் ஆசை பூச்சி பண்ணிட்டு வந்து சொன்னேன். உடனே என் பொண்டாட்டிக்கு வேகம் வந்து போச்சு. அட கவியாச்சு யாருக்கிட்ட முண்டோம் அப்படின்னு என் பொண்டாட்டி என்ன கேட்கிறா. எப்படி அவளுக்கு வந்து 300 ரூபாய் கொடுத்தேன், நீ தான் செலவு பண்ணிட்டு வந்து சொன்ன, அதனாலதான் 200 ரூபாய் போட்டு 300 ரூபாய் முனிமா ஆக்குன்னு சொன்னேன். என் கண்ணாட்டி அந்த முனியம்மாவோட புருஷன் இப்பதான் 100 ரூபாய் கொடுத்துட்டு என்கிட்ட வந்துட்டு போறான, நீ எப்படி 300 ரூபாய் கொடுத்தாங்களா என் பொண்டாட்டி. இப்படி காலம் போயிட்டு இருக்கு. அன்பர்கள் அடுத்தபடியே டாக்டர், அடுத்தபடியே கதை அரபுடன் பெற்றுக் கொள்வோம். இப்போது எப்படி அமைதியாக இருக்கின்றோ அதே போல் விடியும் வரை கண்பிடித்திருந்து இவருடைய நாடகத்தை கண்டுபிடித்து நல்ல ஆதரவாக கேட்டுக்கொள்வோம். இந்த நாடகத்தில் எல்லா ஒரு குற்றம் குறைக்க இருந்தால், உங்க வீட்டு பிள்ளைகள் தவறு செய்து விட்டால் எப்படி உதக்கிறீங்களோ அதே போல முன்னெடுத்து இழுத்து போட்டு உதங்க நாங்கள் வருத்தப்பட மாட்டோம். குற்றம் குறை இருந்தால் குற்றத்தை நீக்கி குலத்தை கைகொண்டு இவருடைய நாடகத்தை கண்டுபிடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம். அன்பு வணக்கம் வணக்கம் வணக்கம். நாளையிலே ராஜாலையிலே நாளையிலே ராஜாலையிலே நாளையிலே ராஜாலையிலே ஒட்டுவச்சி பூவச்சி ஒத்தையில போறமுள்ள கட்டக்கட்டி நிச்சயந்தி உச்சவில நாடுமுள்ள உங்களோட காதலையும் சொல்லாம சொல்லுறடி, உன்னோட சிரிப்பு தாரா என்ன சொல்லாம சொல்லுறடி, அந்த சிரிப்ப இந்த சிரிப்ப இந்த சிரிப்ப ஒன்ன தெரியும். Kali